திமுக அரசின் வழக்கறிஞர் அன்னைக்கு 4 மணிக்கு கேட்குறாங்க, எப்பா தீபத்தூண்ல தான் ஏற்றுவீங்களான்னு கேட்குறாரு நீதிபதி. நீங்க ஏன் இப்பயே பிரசியம் பண்ணீங்க ஏற்ற மாட்டேன்னு? 6 மணி வரைக்கும் இருக்கலாம், 6 மணிக்கு தானே ஏற்றணுங்கிறார். சரி 6:05க்கு வைக்கிறேங்கிறார். ஏற்றப்பட்டது பழையபடி மோட்சத்தூண்ல ஏற்றிருக்காங்க. அதனால தான் அவர் ஆள அனுப்பிச்சார். இப்போ இதில் இன்னொன்று என்ன கேட்குறாங்க, அதாவது மத்திய காவல் படையை அனுப்புவதற்கு இவருக்கு பவர் இருக்கா சார்? ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண சொல்றதுக்கு கூட இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு ரகுபதி சார், 2014 தீர்ப்பை பண்ணோம். அப்போ 2014 தீர்ப்பை பண்ணுறதா இருந்தால் அப்புறம் ஏங்க நீங்கள் பொன்முடி அமைச்சராக வச்சுருக்கீங்க? நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் பதவியில் இருக்க முடியாதுன்னு நீங்கள் ராஜினாமா பண்ண வச்சிங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தானே இப்போ எடுத்துக்கிறீங்க. கடைசியாக வந்த தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்தது அளவக்கல். நீங்கள் என்ன சார், யார் சார் சொல்கிறது? எனக்கு அந்த மாதிரி ஒரு அளவக்கல் சர்வேக்கல் எங்கேயாவது காட்டுங்க. இதுக்கு அடுத்தது சு வெங்கடேசன், அப்புறம் திருமாவளவன், மேடம் கனிமொழி, இவங்கெல்லாம் எம்பியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைங்க. நீங்க பதவி ஏற்க போறப்ப நான் அனைத்து மக்களையும் ஒன்றாக பார்ப்பேன், இந்தியாவின் சட்ட அமைப்பின் கீழ் நடவடிப்பேன். நீங்க தீபம் ஏத்துனா மத கலவரம் வருமா? அன்னைக்கு போய் என்வி சாப்பிட்டப்ப கலவரம், அதே அப்ப கண்டிச்சிங்களா? ஒருத்தன் ஆட்டை போட்டுட்டு வெட்டுவேன். ஸோ இங்கே இவங்க முழுக்க இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ அந்த தீபத்தூண்ல ஏற்றிட்டோன்னு சொன்னால் முஸ்லீம்கள் திமுக தனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நாங்கள் பாருங்க எவ்வளோ தூரம் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தடுக்க பார்த்தோம். இல்லை அதுக்கப்புறம் தான் போச்சுன்னு இப்போ சொல்லிட்டா அவங்க எனக்கு சட்டம் சொல்லும் ஆர்டர் என்னுடைய தலைவர் சொன்ன, என்னுடைய பாஸ் சொல்லிட்டாருன்னா காப்பாற்றுறேன். அவங்க ஒரு கற்பூரத்தை ஏற்றினா கூட ஏற்றின மாதிரி ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் சட்டத்தை மதிக்கல. அந்த பிரிவினரை எப்படி தாஜா பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் போட்டுனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டெம்ட் கேஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். நிபந்தனையற்ற மன்னிப்பை தமிழக அரசு கோரணும். இல்லைன்னா அந்த அமைச்சர்கள் அந்த ஆட்சிகள் தகுதி நீக்கம் மற்றும் 6 வருஷத்துக்கு தேர்தலையே நிற்க முடியாதுன்னு சொல்லணும். தயவு செய்து இந்தியாவுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எக்ஸிகியூட்டிவ், 3வது நீதிமன்றம். இந்த இரண்டையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு தான் அல்டிமேட் பவர். அதுதான் இந்திய ஜனநாயகம். ராகுல் காந்தின்னு ஒரு அரசியல் விஞ்சாணி இருக்கார் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுவார், அரசியல் சாசனத்தை மீறக்கூடாதுன்னு. இவங்க இப்ப இது பண்ணி இருக்கிறது முழுக்க அரசியல் சாசனம் மீறும். எனவே உடனடியாக அதை ஏத்தலாமா, இன்னைக்கு நாளைக்கு ஏற்றக்கூடாதுன்னா அடுத்த மாதம் கிருத்திகை என்னைக்காவது ஏற்றணும். இது மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேலும் இது வேலையும் வரணும். திமுக அரசும் அமைச்சர்களும் எந்தெந்த எம்பிக்கள் அவரை தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் ரியல் ஒண்டியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளான விஷயத்த கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு மேலாகவே நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த கார்த்திகை தீபத்தின் போது நடந்த கலவரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன். கலவரத்தின் போது ஏற்பட்ட 144 ஆகட்டும், அதற்கப்புறம் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் ஆகட்டும், அங்கே நடந்த முழக்கங்கள், இது எல்லாமே இந்த விஷயத்த அடுத்த கட்டத்திற்கு ஒரு பேசும் பொருளாக மாற்றிருக்கு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளான விஷயத்துக்கு அமைச்சர் சேகர் பாபு 5 இடத்துல தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திருவண்ணாமலையில் சொன்னால் அதை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்த எப்படி பார்க்கறது, எந்த கட்டத்தில் இருக்கு? இல்லை, 2 விஷயம். அதாவது திருவண்ணாமலை நீங்க சொன்னதுனால பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை சொல்லல, சேகர் பாபு பேசியதை நீங்கள் காட்டினதுல, திருவண்ணாமலையில் நான் பிறந்தது பரணி கார்த்திகை அன்னைக்கு. பரணி தீபம்னு முத நாள் ஏற்றுவாங்க, அடுத்த நாள் அண்ணாமலையார் தீபம்னு ஏற்றுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் சர்வாலய தீபம்னு வீடுகளில் வரும், அதுக்கு அடுத்த நாளில் வைணவர்கள் நேற்று தான் கொண்டாடினாங்க. சரியா? அதனால கிட்டத்தட்ட 4 நாள் தீபம் இருக்கும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அந்த தீபம் 8லிருந்து 10 நாள் மழை பெஞ்சா கூட எரியும். ஏன்னா அதில் அவ்வளவு நெய் இது இருக்கிறதுனால 10 நாளைக்கு எரியும். ஸோ பிரச்சனை அங்கே இல்லை. இப்போ அடுத்தது என்னன்னா, இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, இவங்க எதையோ ஒரு தீபம்னு சொல்லி மோட்ச தீபத்தில் மோட்ச தீபம் ஏற்ற தூண்ல ஏற்றிருக்காங்க. இதை பற்றி பாராளுமன்றத்தில் கனிமொழி அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சர்வே கல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே ஏற்றக்கூடாது, இன்னொரு மலையில் இருக்கிற அந்த தூணில் ஏற்றணும், தீபத்தூணில் ஏற்றணும்னு சொன்னால் அது தீபத்தூண் இல்லை, சர்வே கல் அப்படின்னு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை விட்டுருங்க. முதல் வேலை நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் செய்யணும். இப்போ 2 விஷயம் ரொம்ப எளிதாக புரிய வைக்கிறீங்க. இதில் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு சபரிமலைக்குள்ளே போகலான்ட்டு. உடனே என்ன பண்ணீங்க?
அதுக்கு அப்பீலுக்கோ ஸ்டேக்கோ வெயிட் பண்ணாமல் உடனே சிபிஎம் வந்து பெண்ணுங்களை அழைச்சிக்கிட்டு இதில் நாப்கின் எல்லாம் வச்சுட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கனிமொழி அம்மையார் இங்கேருந்து யாரையோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை அது ஹிந்து மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் உடனே நிறைவேற்றுறீங்க. அதே கேரளாவில் 2017 ஒரு தீர்ப்பு இருக்குது. அங்கே கிறிஸ்தவர்களில் 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு ஜேக்கபைட் ஆர்சின்னு பேர், இன்னொன்று சிரியன் கேத்தலிக்ஸ்னு சிரியன்ஸ்னு பேர். 1060 சர்ச்சு ஆர்சி ஜேக்கபைட் வச்சிருக்கிறது அடிப்படையில் சிரியனுக்கு உரியானது, இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களை வெளியேற்றிட்டு இவங்க கிட்ட கொடுத்தா கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு 4 சர்ச் பிறவும் மற்றும் 1-2 சர்ச்சில் எங்கே மக்கள் போராடினாங்களோ அதுதான் போயிருக்கு. ஸோ எங்கே பண்ண முடியுமோ அங்கே பண்ண முடியும். இப்போ அவர் தெளிவாக இன்னொன்று, நம்ம வழக்கறிஞர் திமுக அரசின் வழக்கறிஞர் அன்றைக்கி 4 மணிக்கு கேட்குறாங்க, எப்பா இது தீபத்தூணில் தான் ஏற்றுவீங்களான்னு கேட்குறாரு நீதிபதி. நீங்கள் ஏன் இப்பயே ப்ரெஸ்யூம் பண்ணீங்க ஏற்ற மாட்டேன்னு? 6 மணி வரைக்கும் இருக்கலாம், 6 மணிக்கு தானே ஏற்றணுங்கிறார். சரி 6:05 வைக்கிறேங்கிறார். ஏற்றப்பட்டது பழையபடி மோட்சத்தூணில் ஏற்றிருக்காங்க. அதனால தான் அவர் ஆளை அனுப்பிச்சார். இப்போ இதில் இன்னொன்று என்ன கேட்குறாங்க, அதாவது மத்திய காவல் படையை அனுப்புவதற்கு இவருக்கு பவர் இருக்கா சார்? ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு கூட இருக்குது. ஏன்னா இதை வந்து என்னுடைய நண்பர் நளினிஸ்ரீ ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க. அதாவது காவேரியில் தண்ணி அந்த வருஷம் மழை கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியான உடனே இங்கே தமிழ்நாடே காஞ்சி போயிடும் போல் இருக்குது, தண்ணி விடணும்னு கேஸ் போட்டப்ப அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 டிஎம்சி திறந்து விடுங்க, 190 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும், ஒரு 5 டிஎம்சி கொடுங்க அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கர்நாடகா சொல்லுது. உடனே அவரை கூப்பிட்டு அதை எதிர்த்து கண்டெம்ட்டுக்கு போனப்போ இல்லை என்ன நான் தண்ணி விட்டால் என்னுடைய மக்கள் அங்கே வந்து போராடுவாங்கன்னா நான் உங்களையும் கைது பண்ணலாம், அந்த மக்களையும் கைது பண்ணலாம், எங்களுடைய பவர் அவ்வளோ உச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் 1 டிஎம்சியோ 2 டிஎம்சியோ திறந்து விட்டார். அப்புறம் மழை வந்தது, தண்ணி விட்டாங்க. ஸோ நீதிபதிக்கு பவர் என்பது சட்டசபையை தாண்டி உள்ளது. ஜனாதிபதியையும் கவர்னரையும் தாண்டியே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்மளே பார்த்தோம். அது அளவுக்கு மீறி போனதுனால அதுக்கப்புறம் அதுக்கு மாற்று வந்துடுச்சு. ஸோ நீதிபதியுடைய பவருங்கிறது உச்சம். நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கார் ரகுபதி சார், 2014 தீர்ப்பை பண்ணோம். அப்போ 2014 தீர்ப்பை பண்ணுறதா இருந்தால் அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து பொன்முடி அமைச்சராக வச்சுருக்கீங்க? நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் பதவியில் இருக்க முடியாது தானே நீங்கள் ராஜினாமா பண்ண வச்சிங்க? உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இப்போ எடுத்துக்கிறீங்க. கடைசியாக வந்த தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்தது அளவக்கல். நீங்கள் என்ன சார், யார் சார் சொல்கிறது? எனக்கு அந்த மாதிரி ஒரு அளவக்கல் சர்வேக்கல் எங்கேயாவது காட்டுங்க. இப்போ இவங்க காட்டுற அந்த மோட்சத்தூண், அதாவது திருப்பரங்குன்றன்னு ஒரு இது நூல் ஒன்று போஸ் என்ற ஒரு தொல்லியலாளர் எழுதியிருக்கார். அந்த இதில் அந்த மோட்சத்தூணை பற்றி காட்டியிருக்கார். அதில் கல்வெட்டு இருக்குது, அது நாயக்கர் கால கல்வெட்டு. அதில் என்ன சொல்லுதுன்னால் புண்ணியவான்கள் யார் வேண்டுமானாலும் இதில் ஏற்றலாம். புண்ணியவான்னா என்னங்க, இறந்து போனவர்களை அமரர்கள் புண்ணியவான்னு சொல்லுவோம். ஸோ யார் ஊரில் இறந்தாலும் ஏற்றுறதுக்கு பேர் மோட்சத்தூண். ஆனால் 1920 வாக்கில் 1ஆம் உலகப் போர் வந்தப்போ மலை எல்லை எந்த ஊரில் எந்த மலை இருந்தாலும் அதை ஆங்கிலேயர்கள் ஏற்றுப்பாங்க. நம்ம பரங்கி மலை ஆங்கிலேயர்கள் போய் மேலே ஏற்றிக்கிட்டாங்க. அது இன்றைக்கும் கண்டோன்மெண்ட்டுன்னு தான் பேர், அந்த ஏரியா பேர். ஏன்னா மலை மேலே இருந்துட்டாங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வருது அந்த பக்கத்துலேருந்து வருது எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் அங்கே விளக்கேற்றுனீங்கன்னா பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரிஞ்சு பீரங்கி அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கீழே இருக்கிற அந்த இடத்துல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ 1920. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த தீபத்தூணில் தான் ஏற்றிருக்காங்க. அந்த தூணில் மேலே இப்படி ரவுண்டாக கொப்பரை வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே ப்ரொவிஷன் இருக்குது. இதே மாதிரி தூண்கள் வேறு பல மலைகளில் கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் வேறு இடங்களில் இருக்குது, விழுப்புரத்துக்கிட்ட இருக்குது, இதுக்கிட்ட மதுரையிலே வேறு இடத்துல இருக்குது. அத்தனையும் நான் பிளாகாக போட்டிருக்கேன். ஸோ இந்த நீங்கள் காரணங்கள் சொல்வது எதுவுமே அதனால தான் இன்றைக்கி இவர் சொல்லிட்டார், இவங்க சொல்கிற எந்த காரணமும் நிற்காதுங்கிறதுனால தான் 4 இடத்துல 4 நாள் சார் 10 நாள் எரியும் சார். இன்னொன்று இதையெல்லாம் மீறி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பண்டிகை சார், வரலட்சுமி நோன்பு, கார்த்திகை இதெல்லாம் வருது. அதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு சைடில் யாராவது தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் அதே தேதியில் ஏற்றலாம். ஒரு மாதமும் கிருத்திகை உண்டு, அடுத்த கிருத்திகையில் கூட ஏற்றலாம். பிரச்சனை தீபத்தூண் வைக்கிற இடத்துல ஏற்றணுங்கிறது பக்தர்களுடைய கோரிக்கை. பல 100 ஆண்டுகளாக நடந்தது. ஏதோ ஒரு வெள்ளையர்கள், நமது மதம் அல்ல, தமிழர் அல்லாத மதத்தினர் ஏதோ ஒரு காரணத்துக்காக செஞ்சாங்க. இன்னொன்று 95 வந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தர்காவினரே எங்களுக்கு 15 மீட்டருக்கு அந்த பக்கம் ஏற்றுனா அந்த தூணில் ஏற்றுறதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகைக்கு திருப்பூரில் ஒரு தர்காக்குள்ளே கிழக்கேற்றிருக்காங்கன்னு காட்டுறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளேயே ஏற்றுறவங்களுக்கு அங்கே ஏற்றுறது பிரச்சனை. நீங்கள் தூண்டி விடுறீங்க. இதுக்கு அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் திரு சு வெங்கடேசன், அப்புறம் திருமாவளவன்,
மேடம் கனிமொழி இவங்கெல்லாம் எம்பியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லைங்க. நீங்கள் பதவி ஏற்க போகிறப்ப நான் அனைத்து மக்களையும் ஒன்றாக பார்ப்பேன், இந்தியாவின் சட்ட அமைப்பின் கீழ் நடவடிப்பேன்றங்க. நீங்கள் தீபம் ஏற்றுனா மத கலவரம் வருமா? அன்னைக்கு போய் என்வி சாப்பிட்டப்ப கலவரம் வரும், அதே அப்போ கண்டிச்சிங்களா? ஒருத்தன் ஆட்டை போட்டுட்டு வெட்டுவேன். ஸோ இங்கே இவங்க முழுக்க இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ அந்த தீபத்தூணில் ஏற்றிட்டோன்னு சொன்னால் முஸ்லீம்கள் திமுக தனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தடுக்க பார்த்தோம். இல்லை அதுக்கப்புறம் தான் போச்சுன்னு இப்போ சொல்லிட்டா. இன்னைக்கு தேதியில் திமுகவில் எத்தனை எம்பிங்க முஸ்லீங்க இருக்காங்க? 2 லோக்சபாவில். ஓகே, லோக்சபால ஒருத்தர் கூட கிடையாது. 23 பேர் நிற்க வச்சாங்க, ஒருத்தர் கூட கிடையாது. காங்கிரஸில் 10 பேரில் ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் கருவேப்பிலையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுட்டு. ஒன்றும் இல்லை, கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 எம்எல்ஏக்கள் திமுகலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏங்க முஸ்லீம்ஸில் பார்த்தா அவ்வளோ இல்லை. முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 8%, கிறிஸ்டியன்கள் 2%. ஸோ இவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்ஸை இந்த திராவிட கட்சிகள் அதிலும் பெருமளவில் திமுக காங்கிரஸ் இதை பற்றி கடா ரஹீம் போன்றவர்கள்லாம் பண்ணிட்டாங்க. திமுகவை நம்பி ஏமாறுறோம். அதுக்கு பதிலாக பாருங்கள் பிஜேபி எந்த அளவுக்கு தடுத்தோம் அப்படிங்கிறதோட இந்த ஃபெயில்யூரு, இவங்க இது விலைவாசி ஏற்றம், இதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு பிஜேபி உள்ளே வந்துடும் பாய், நாங்கள் தான் தடுக்க பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ட்ராமா காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு. சார் கலவரம் எதுவுமே நடக்கலை சார். அன்னைக்கு 6 மணிக்கு ஏற்றணும்னு பார்க்குறாங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு போனால் தடுத்ததுனால 1-2 இதை பாடி கார்டை தடுத்து. அதுக்கப்புறம் நேற்றெல்லாம் ஒன்றும் வரல. அப்போ கூட என்ன சொல்கிறார் போலீஸு, சார் 144 போட்டோம். நாங்கள் 144னா 4 பேரோ அதற்கு மேலே நாங்கள் 3 பேர் போயிட்டு வரோம்னாரு. அப்பயும் எல்லோ பண்ணல. 144 இல்லைன்னு கேட்டால் எல்லோ தான், லான்றது தான் முக்கியம். நான் சொல்கிறேன், அந்த தீபத்தூணை பாதுகாக்கிற போலீஸ் இருக்காங்க சார். நேற்றுக்கு தமிழ் ஹிந்துவில் ஃபர்ஸ்ட் பேஜ் போட்டு அந்த தீபத்தூணை சுற்றி 5-6 போலீஸோட போட்டேன். அதில் 6 பேருமே ஹிந்துஸாக இருப்பாங்க. சரியா? அவங்க எனக்கு சட்டம் சொல்லும் ஆர்டர் என்னுடைய தலைவர் சொன்ன, என்னுடைய பாஸ் சொல்லிட்டாருன்னா காப்பாற்றுறேன். அவங்க ஒரு கல்பூரத்தை ஏற்றினா கூட ஏற்றின மாதிரி ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் சட்டத்தை மதிக்கலை. அந்த பிரிவினரை எப்படி தாஜா பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் போட்டுனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டெம்ட் கேஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். நிபந்தனையற்ற மன்னிப்பை தமிழக அரசு கோரணும். இல்லைன்னா அந்த அமைச்சர்கள், அந்த ஆட்சிகள் தகுதி நீக்கம் மற்றும் 6 வருஷத்துக்கு தேர்தலையே நிற்க முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் வெறும் டிஸ்மிஸ் 356 டிஸ்மிஸ் பண்ணலான்னு சில பேர் சொல்கிறாங்க. கண்டெம்ட்டுக்கு முடியும். ஆனால் 356 டிஸ்மிஸ் பண்ணால் திருப்பி இதே பிரச்சனையை கொண்டு போனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படி அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுற நிலைமைக்கு போச்சுன்னா 6 வருஷத்துக்கு தேர்தலையே நிற்க. ஏன்னா இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கக்கூடாது சார். நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா தட் இஸ் அல்டிமேட். அதுதான் அவர் அதுக்கு என்ன, அதுவும் நம்ம அடுத்த நாள் அவர் சொன்னதுக்கு மீறி 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் பிறகு அப்பீலே கிடையாது. ஸோ விஷயம் இவங்க திட்டமிட்டு செஞ்சது. இந்த விஷயத்தை நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை என்றால் யாரெல்லாம் தவறாக பேசியிருக்காங்க இல்லைன்னா அவங்கள டிஸ்மிஸே பண்ணலாம். ஆர்டிகல் 356 வர முடியும். ஆனால் அந்த 356 மட்டும் வரக்கூடாது. வந்தால் 6 வருடம் தேர்தலில் நிற்கவும் கூடாதுன்னு சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா நிபந்தனையற்ற மன்னிப்போட. ஏன்னா நிபந்தனையற்ற மன்னிப்பெல்லாம் கேட்கறதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஈவேரா கேட்டிருக்காரு, கருணாநிதியே கேட்டிருக்காரு. கருணாநிதி 1985 எம்ஜிஆர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி ஒன்று சட்ட எரிப்பு போராட்டம்னு ஆரம்பித்தார். கைது வரப்போ நாங்கள் சட்டத்தை எரிக்கல, காகிதத்தை தான் எரிச்சோம்னு சொன்னாங்க. ஸோ இவங்க பல்ட்டி அடிக்கிறதுலாம் பெரிய ஆட்கள். எனவே தயவு செய்து நாங்கள் ராங்கான லீகல் அட்வைஸ் வாங்கிட்டு நடந்து கொண்டோம் அப்படின்னு நிபந்தனையற்ற மன்னிப்பு வரணும். கோர்ட்டு நினச்சா எதை வேணால் செய்ய முடியும். இன்னைக்கு வரைக்கும் சார் சென்ட்ரல் போலீஸ் ஏன் அனுப்பிச்சாரு, தமிழ்நாடு போலீஸ் நம்பலன்னா, ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமி கேஸ் நடந்தப்போ சுப்பிரமணிய சாமி வந்தப்போ அவரை தாக்கிறதுக்கு ஆளுங்கட்சி சார்பாகவே சிலது நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் 2012-13 மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் மதுரை ஹைகோர்ட்லையும் சிஎஸ் தான் இருக்குது. அதுக்கு வருஷத்துக்கு 100 கோடி நம்ம கொடுக்குறோம், நம்ம வரி பணத்துலேருந்து. தமிழ்நாடு போலீஸை அவங்களே நம்பலை. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப உச்சம். இதை கைது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே சார். இப்போ அதான் சொன்னேனே, நீங்கள் இதில் கர்நாடகாவில் நீங்கள் தண்ணி நாங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு தண்ணி விடணும்னு சொல்லி நீங்கள் விடலை சொன்னீங்கன்னா மக்கள் போராடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களையும் கைது பண்ணுவோம், மக்களையும் கைது பண்ணுவோம். இப்போ எதுக்காக ஏற்றலை? நீதிமன்றம் சொல்லியாச்சு சார். அவங்களும் அங்கே சொல்லப்படுற காரணம் அந்த தர்கா இருக்குது, தர்காக்காரர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. அப்போ முழுக்க அரசியல் காரணம். கிட்டத்தட்ட அந்த பெஞ்ச் தீர்ப்பிலையும் முன்காரணங்கள் இட்டு தான் வேண்டுமென்றே நீங்கள் இதை தடுத்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஏற்கவில்லை, கண்டெம்ட்டை சந்திங்கன்னா திருப்பி அடுத்த நாளுக்கும் வந்துச்சு.
ஸோ இது முழுக்க முழுக்க திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக. இன்னொன்று லீகல் ஒப்பீனியன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த லீகல் ஒப்பீனியன் கேஸுன்னு சொன்னால் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு அந்த இடம் கொடுக்கல, ஒரிஜினலாக கேஸ் போட்டாங்க. அப்போது சட்டத்துறை அமைச்சராக அப்போ இருந்தவர் என்ன சொன்னார்னா, சி.வி. சண்முகம் நினைக்கிறேன், நாங்கள் லீகல் இல்லை எடப்பாடியே பேசினார், லீகல் ஒப்பீனியன் நாங்கள் வாங்கினோம், ஏற்கனவே பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க, பீச்சில் இனிமேல் கல்லறையே வரக்கூடாதுன்னு ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படின்னப்போ துரைமுருகன் சொன்னார், லீகல் ஒப்பீனியன்னா என்னங்க, நீங்கள் எடுத்த முடிவுக்கு சாதகமாக வக்கீல்களை வச்சு எழுதி வாங்குறது தான் லீகல் ஒப்பீனியன். ஸோ தயவு செய்து சட்டம் இந்தியாவுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எக்ஸிக்யூட்டிவ், மூணாவது நீதிமன்றம். இந்த இரண்டையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு தான் அல்டிமேட் பவர். அதுதான் இந்திய ஜனநாயகம். ராகுல் காந்தின்னு ஒரு அரசியல் விஞ்சாணி இருக்கார் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுவார், அரசியல் சாசனத்தை மீறக்கூடாதுன்னு. இவங்க இப்போ இது பண்ணியிருக்கிறது முழுக்க அரசியல் சாசன மீறல். எனவே உடனடியாக அதை ஏற்றலாமா, இன்றைக்கி நாளைக்கு ஏற்றக்கூடாதுன்னா அடுத்த மாதம் கிருத்திகை எண்ணிக்கையாவது ஏற்றணும். இது மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேலும் இது மேலேயும் வரணும். திமுக அரசும் அமைச்சர்களும் எந்தெந்த எம்பிக்கள் அவரை தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் நிபந்தனையற்ற மன்னிப்பு தரலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.